ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து சொல்றாருல, ரோஹிணி தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போனே விஜய் ஆமா ஆமா அவன் வந்து என்ன சொன்னாலும் நான் அவன் சொல்றதுலயே ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வா வா வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப மீனா நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை இங்க வாமா நீ வந்து உட்காரு ஒரு நாளாச்சும் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. இங்க ரோஹிணியை வந்து அவளை பாத்திரமா கழுவ வச்சு சாப்பாடெல்லாம் செய்ய வைக்கிறாங்க விஜயா. காலையில என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா சேர்ந்து வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ மீனா தான் கோலம் போடுவாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை ஏம்மா இன்னும் கோலம் போடாம இருக்கன்னோனே, ஐயோ மாமா நான் போட மாட்டேன்னா சொன்னேனே, இதோடி 2வது வாட்டி வந்து வாசல் தெளிச்சுரு. அத்தை என்ன நில்லுன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முத்து எனக்கு ஒரு சவாரி இருக்குது. நீ என்ன மீனா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வர வந்து நிக்கிறாரு. அப்ப அவங்க ரோஹிணிய கூட்டிட்டு வராங்க. அப்போனே ரோஹிணி வந்து ஆண்டி என்ன ஆண்டி காலையிலேயே எழுப்பிட்டு வரீங்க தூக்கம் வருது அப்படின்னோடனே என்ன விடிஞ்ச பிறகு என்ன தூக்கம் வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து போய் கோலம் போடணுன்னே நானா எனக்கு கோலமே போட தெரியாதுன்னொடனே இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா மீனா கிட்ட மீனா மீனா நீ ஏன் 2 லைனா இழுத்துடு மீனா நம்ம போலனோடனே இப்போ விஜயா சொல்றாங்க அதெல்லாம் முடியாது இவ கிட்ட கூட இவ எவ்வளவு சூப்பரா போடுறனோடனே ஐயோ ஆண்டி எனக்கு கோலமே போட தெரியாதுன்னொடனே நீ உனக்கு என்ன தெரியுதோ போய் போடுமா அப்பதான் இவ எல்லாரையும் விடுவா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இப்போ மீனா ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா கோலப்பொடியை எடுத்து அப்படியே குத்து குத்தா புள்ளி வைக்கிறாங்க. விஜய் என்னம்மா பண்ற இப்படி? இப்படி வைக்கக்கூடாதும்மா. ஒழுங்கா குட்டி குட்டியா வச்சாலே கோலம் நல்லா வரும்னோனே, இப்போ முத்து வந்து மனோஜ் கிட்ட சொல்றாரு. போடா நீயும் போய் ஹெல்ப் பண்ணணும்னே 2 பேரும் இங்க இருந்து அங்க ஒரு கோடு, அங்க ஒரு கோடு போட்டு ஒரு வழியா கோலத்த ஒரு மாரியா போடுறாங்க. என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்னோனே, முத்து என்ன சொல்றேன்னா, டெய்லி மீனா போடுற கோலத்த இந்த ரோட்ல போறவங்க எல்லாம் கண்குளிர பார்த்துட்டு போவாங்கல்ல. இன்னைக்கு பார்லர் அம்மா போட்ட கோலத்த பார்த்துட்டு எல்லாருமா வந்து திஷ்டி கழியட்டும் மொத்தமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. இப்ப வீட்ல எல்லாருமா சாப்பிட வராங்க. அப்போ மீனா வந்து பூரி கிழங்கு வச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரோஹிணியும் வந்து உட்கார்றாங்க. இப்ப கரெக்டா முத்து வர்றாரு. முத்து வந்தோடனே மீனா பூரி கிழங்கு ரோடு வரைக்கும் மணக்குது அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. வந்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி பார்த்தோன்னே ஸ்டாப் அப்படிங்கிறாரு. என்னடா வண்டி ஓட்டுற மாதிரி ஸ்டாப்னு கத்திட்டு இருக்கேன்னு இந்த பார்லர் நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல அவங்க என்ன வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னொடனே ஆமா நான் கூட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு வந்து ரோஹிணி எஞ்சி கை கழுவ சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சாப்பிட்றவங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்பா அப்புறம் மலேசியால இருந்து வர வேண்டியதெல்லாம் வராம போயிடணுன்னே ஆமா ஆமா நீ எந்தினோடனே இப்ப அடுத்து மனோஜ் சாப்பிட போறேன். டேய் நீ என்னடா சாப்பிடுற உன் பொண்டாட்டி விரதம் இருந்தா நீ இருக்க வேண்டாமாடா மீனா இருந்தா நான் இருக்க மாட்டேன்னா நான் இருந்தா மீனா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்போ அப்பா சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்ல அது மாதிரி நீ இருக்க வேண்டாம். இம்மா 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா சீக்கிரமா மலேசியால இருந்து அவர் வெளியில வந்துருவாருன்னொடனே ஆமா ஆமாடா நீயும் சாப்பிடாதனோடனே இப்ப ரோகிணி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. மனோஜ் கிட்ட வா நம்ம 2 பேரும் கிளம்பலாம் சொல்லி அவரையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப முத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜீவா கால் பண்ணி முத்து கிட்ட வந்து சீக்கிரம் வாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ முத்து சவாரிக்காக வேக வேகமா சாப்பிட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த ஏஜென்சி இருக்காங்களா அவங்க கிட்டே முத்து அவங்கள வந்து விடுறாரு அந்த இடத்துல டிராப் பண்றாரு. இப்ப அவங்க உள்ள போய் பேசுறாங்க. அப்ப டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாளைக்கு நீங்க கிளம்பலாம்னு சொல்லும்போது ஜீவா கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க உங்களை 2 பேர் தேடி வந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேடி வந்தாங்க ஏதோ உங்க பாட்டி இறந்துட்டுதாவும் அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனா நாங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அவங்க பேரை வர அவங்க வந்து சொல்லிடுறாங்க மனோஜ்னு சொல்லி அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா ரோஹிணி வந்து மனோஜுக்கு கால் பண்ணி உடனே நீ பார்லருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது வா அந்த ஜீவா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா மனோஜும் வந்துடுறாரு பார்லருக்கு. அப்போ ஜீவா உட்கார்ந்துருக்காங்க அவருக்கு பின்னாடி வந்து மனோஜ் நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.